கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் அன்று செயல்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மற்றும் கரூரில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என இரண்டாவது நாளாக இன்று தற்போது சிபிஐ அலுவலகத்தில் 2 பேர் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் அதாவது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் வேலுச்சாமிபுரத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் மற்றும் 3D லேசர் ஸ்கேனர் மூலமாக அளவீடு செய்தும் பணிகளை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களிடம் 2 நாட்களாக கிட்டத்தட்ட 25 பேரிடம் ஆய்வு செய்து அவர்களை நேரில் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து 2 நாட்களாக போலீசார் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் அந்த பகுதியில் பணியில் இருந்த காவலர்களிடையும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அழைத்து சென்ற அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நேற்று மதியத்திற்கு மேலாக 11 பேர் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். குறிப்பாக அந்த 11 பேர் 6 பேர் உரிமையாளர்கள் 5 பேர் ஓட்டுநர்கள் வந்து ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் இன்று 2வது நாளாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என தற்போது 2 பேர் உரிமையாளர்கள் அந்த இடத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்கின்றனர். மேலும் தற்போது நேற்று அந்த கிட்டத்தட்ட விசாரணை மேற்கொள்ளாத நிலை இரவு நேரமானதால் திரும்பி சென்றவர்கள் மேலும் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் அன்று செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.